ஹாய் ஹலோ வெல்கம் டு Alamviluthu Authentic Recipes channel. நம்ம சேனல்ல நீங்க நிறைய குக்கரி வீடியோஸும் கிராஃப்ட் வீடியோஸும் பார்க்கலாம். நம்ம சேனல்ல வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க சப்போர்ட் பண்றதுக்கு பெல் ஐகானை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம ஒன் ரோல்ல டபுள் பார்டர் ரன்னிங் வயர் கூட எப்படி பின்றதுன்னு பார்க்க போறோம். இந்த டபுள் பார்டர் ரன்னிங் வயர் கூட நம்ம ஒன் ரோல்ல பின்றதுக்கு பச்சை கலரும் வெள்ளை கலரும் 2 கலர் எடுத்து வச்சிருக்கோம். பச்சையில 12 வயர், வெள்ளையில 6 வயர், மொத்தம் 18 வயர் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஒரு வயருடைய மெஷர்மெண்ட்டும் 6 அடி. இப்போ ஒரு ஒயிட் வயர் எடுத்து சரி பாதியா மடிச்சுக்கிறோம். அந்த பாதி அளவுக்கு நம்ம இப்போ ரன்னிங் வயரை மெஷர் பண்ணி மடிக்க போறோம். நமக்கு ரன்னிங் வயரும் ஒயிட் தான். நார்மல் நாட் பின்ன போறோம். இந்த லூப்பை சுத்தி இந்த லூப் வைக்கிறோம். இப்போ இந்த வயருடைய கீழ்ப்பகுதி இப்படி மேல் பக்கமா திருப்புங்க. இப்போ இந்த வயருடைய கீழ்ப்பகுதி இத இந்த லூப்குள்ள இப்படி கொடுக்கணும். இப்போ நாட்டை டைட் பண்ணிருங்க. இப்போ நம்ம ஒரு பேசிக் நாட் பின்னியாச்சு. மேல் பக்கமும் கீழ் பக்கமும் சேம் மெஷர்மெண்ட்ல இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ ரோல்ல இருந்து வர்ற வயர் உங்க கைக்கு வலது பக்கத்துல இருக்கணும். இப்போ ரன்னிங் வயரை இப்படி லூப் மாதிரி மடிக்கணும். கட்டிங் வயரை சரி பாதியா மடிச்சு வச்சிருக்கோம். அந்த லூப்பை இந்த லூப்பை சுத்தி இப்படி வைங்க. இப்போ இந்த வயரை இப்படி மேல் பக்கமா திருப்புங்க. இப்போ இந்த வயருடைய கீழ்ப்பகுதி இத இந்த லூப்குள்ள இப்படி கொடுக்கணும். இப்போ நாட்டை இந்த மாதிரி டைட் பண்ணணும். இப்படி லூப் மாதிரி மடிக்கணும். இந்த லூப்பை சுத்தி இந்த லூப் இப்படி வைக்கணும். இந்த வயர் இப்படி மேல் பக்கமா திருப்புங்க. இந்த வயருடைய கீழ்ப்பகுதி இதை இந்த மாதிரி இந்த லூப்குள்ள கொடுத்துருங்க. இப்ப நம்ம வெள்ளையில ஒரு நாட்டும் பச்சையில 3 நாட்டும் பின்னிருக்கோம். நம்ம தொடர்ந்து இதே மாதிரி நம்ம இந்த ரன்னிங் வயர்லயே நம்ம பின்னிக்கிட்டே வர போறோம். இந்த ஒரு வரிசை நம்ம பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்ப பின்னி முடிச்சாச்சு. ஒரு வெள்ளை, 4 பச்சை, 2 வெள்ளை, 4 பச்சை, 2 வெள்ளை, 4 பச்சை, ஒரு வெள்ளை, மொத்தம் 12 பச்சை, 6 வெள்ளை நம்ம வச்சு பின்னிருக்கோம். இதுதான் முதல் வரி. இப்போ இந்த லாஸ்ட் நாட்டோட வயர், இந்த வயரோட அளவுக்கு நம்ம அளந்து ரன்னிங் வயரை நம்ம கட் பண்றோம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் நாட்டோட இந்த வயரை எப்படி மெஷர் பண்ணணும், ஃபர்ஸ்ட் நாட்டோட வயரை எப்படி மெஷர் பண்ணி அந்த அளவுக்கு இப்போ நம்ம ரன்னிங் வயரை இந்த மாதிரி மடிச்சுக்கிறோம். இப்படி லூப் மாதிரி இப்படி மடிக்கணும். இந்த லூப்பை சுத்தி இப்ப நம்ம மடிச்ச லூப்பை இப்படி சுத்தி வைக்கிறோம். இந்த வயரை இப்படி மேல் பக்கமா இப்படி திருப்பணும். ரன்னிங் வயரோட சின்ன பகுதி அதை இந்த லூப்குள்ள இப்படி கொடுத்துருங்க. இப்ப நாட்டை டைட் பண்ணுங்க. இப்போ உங்க கைக்கு வலது பக்கத்துல ரோல்ல இருந்து வர ரன்னிங் வயர் இருக்கணும். அந்த மாதிரி வச்சுக்கணும். இப்போ இந்த வயரை லூப் மாதிரி மடிக்கணும். இப்போ இந்த வயர் இந்த லூப்பை இப்படி சுத்தணும். இந்த வயர் இப்படி மேல் பக்கமா திருப்புங்க. இந்த வயரை இந்த லூப்குள்ள கொடுத்துருங்க. இந்த வயரை இப்படி லூப் மாதிரி மடிக்கிறோம். இப்போ இந்த வயர் இந்த லூப்பை இப்படி சுத்தணும். இந்த வயர் இப்படி மேல் பக்கமா திருப்புங்க. இந்த வயரை இந்த லூப்குள்ள கொடுத்துருங்க. நாட்டை நம்ம இப்போ டைட் பண்றோம். இதே மாதிரி இந்த வரி முழுசும் நம்ம பின்னணும். இது வரைக்கும் பின்னிட்டு பார்ப்போம். இப்போ இது வரைக்கும் பின்னி முடிச்சாச்சு. இது 2வது வரிசை.
இந்த வயருடைய அளவுக்கு நம்ம இப்போ அளந்து ரன்னிங் வயரை நம்ம இப்போ கட் பண்ணுறோம். இந்த 2 வரிசையும் நம்ம நடுவரிசையாக வச்சுக்க போகிறோம். இந்த 2 வரிசைக்கு மேலேயும் கீழேயும் நம்ம இப்போ பின்ன போகிறோம். கலர் டிஃப்ரென்ஸ் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் 2 வரிசை வெள்ளை ரன்னிங் வயர் வச்சு நான் பின்னிருக்கேன். இதே மாதிரி தான் நம்ம பின்னணும். ஆனால் நம்ம கிரீன்ல பின்ன போகிறோம். வெள்ளையில நம்ம பின்னினதை நீங்கள் அப்படியே பச்சை கலர்ல நீங்க பின்னிக்கோங்க. நான் சேம் கலர்ல பின்னி காமிக்கும் போது உங்களுக்கு கலர் டிஃப்ரென்ஸ் தெரியாது. அதனால தான் வேற கலர்ல வச்சு நான் பின்னி காமிச்சிருக்கேன். இதே மாதிரி பின்னினீங்கன்னா உங்களால இந்த கூடையோட பேஸ் கரெக்டா பின்னி முடிக்க முடியும். பின்னி முடிச்சதுக்கு அப்புறமா இதுதான் நம்மளுடைய பேஸ். இதுல பாத்தீங்கன்னா பச்சையில 2 லைன், வெள்ளையில இப்ப நம்ம எப்படி 2 லைன் பின்னணும்னு பார்த்தோமோ அதே மாதிரி நான் பச்சையில 2 லைன் பின்னிருக்கேன். அந்த 2 லைனுக்கு மேல ஒரு லைன் பச்சையில போட்டிருக்கேன், கீழே ஒரு லைன் பச்சையில போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் மேல ஒரு லைன் ஒயிட்ல போட்டிருக்கேன், கீழே ஒரு லைன் ஒயிட்ல போட்டிருக்கேன். மொத்தம் பேஸ் 6 லைன் நம்ம பின்னிருக்கோம். இப்ப நம்ம கார்னர் எப்படி திருப்புறது அப்படின்னு பார்ப்போம். கார்னர் திருப்புறதும் வெள்ளை வயர் வச்சுதான் நம்ம இப்ப கார்னர் திருப்ப போறோம். இந்த மாதிரி விட்டுக்கோங்க. இந்த வயரை இப்படி உள்ள இப்படி கோர்த்து விடணும். இந்த மாதிரி கோர்த்து விட்டுருங்க. இப்போ கார்னர் எப்படி திருப்புறது அப்படின்னு பார்ப்போம். இப்போ நம்மளோட ரன்னிங் வயர், அந்த வயரை இப்படி லூப் மாதிரி மடிக்கணும். இந்த மேல் வயர் அந்த லூப்பை இப்படி சுத்தணும். இந்த வயரை இப்படி மேல் பக்கமா திருப்புங்க. இந்த வயரை இந்த லூப்புக்குள்ள கொடுத்துருங்க. இப்ப நாட்டை டைட் பண்ணுங்க. பேஸ் நம்ம எப்படி பின்னணுமோ அதே மாதிரி தான் இந்த வரி முழுசும் நம்ம பின்ன போறோம். கடைசி நாட் வரைக்கும் நம்ம பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். இந்த கூடை பின்னும்போது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பச்சை வயர் கிளாஸ் வயர், வெள்ளை வயர் கொஞ்சம் கனமான வயர். அதனால கூடை பார்த்தீங்கன்னா பச்சை வயர் பின்னிருக்க இடம் பள்ளமாவும் வெள்ளை வயர் பின்னிருக்க இடம் கொஞ்சம் குண்டாவும் இருக்கும். அதனால ஷேப்லெஸ்ஸா இருக்கு கூட. நம்ம தடவி பார்த்தோம்னா ஒரே ஷேப்பா ஸ்ட்ரெயிட்டா இல்லாம கொஞ்சம் மேடு பள்ளமா இருக்கு. அதனால நீங்க பின்னும்போது வேற வேற குவாலிட்டி வயர் யூஸ் பண்ணாதீங்க. இப்ப கிளாஸ் வயர் வச்சு நீங்க பின்னினீங்கன்னா இன்னொன்னும் நீங்க கிளாஸ் வயராவே எடுத்துக்கோங்க. வயரோட திக்னஸ் ஒரே மாதிரி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. கிளாஸ் வயர் கொஞ்சம் மெல்லிசா இருக்கும், சாதா வயர் கொஞ்சம் திக்கா இருக்கும். அதனால வயரோட திக்னஸ் ஒரே மாதிரி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம கடைசி நாட் நம்ம பின்னிட்டோம். இப்போ இந்த இடத்துல நம்ம ரன்னிங் வயரை கட் பண்ணாம தொடர்ந்து பின்றோம் இதே மாதிரி. நான் பின்னும் போதே பார்த்தீங்கன்னா தெரியும், வெள்ளை வயர் கொஞ்சம் கனமாவும் பச்சை வயர் கொஞ்சம் மெல்லிசாவும் ஒல்லியாவும் இருக்கு. நீங்க கூட பின்னும்போது ஒரே மாதிரியான வயரை வச்சு நீங்க பின்னினீங்கன்னா பார்க்கவும் உங்களுக்கு நல்லா இருக்கும். இந்த மாதிரி சிறு சிறு தவறு உங்களுக்கு வராது. முதல் கார்னர் நம்ம இப்ப திருப்பியாச்சு. இது இப்போ ரெண்டாவது கார்னர். முதல் கார்னர், ரெண்டாவது கார்னர். இந்த கடைசி நாட் வரைக்கும் நம்ம பின்னிட்டு பார்க்கலாம். இப்போ இந்த கடைசி நாட் கிட்ட நம்ம வந்துட்டோம்.
இப்போ நமக்கு இது மூணாவது கார்னர். முதல் சுத்து முழுசா நான் காமிக்கிறேன். இதே மாதிரி அடுத்தடுத்த சுத்துகள் நீங்க பின்னிக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த கூடையை நீங்க சுலபமா பின்னி முடிச்சிட முடியும். அதனாலதான் முதல் சுத்து நான் முழுவதுமா பின்றது எப்படி அப்படின்னு நான் காமிச்சிட்டு இருக்கேன். இப்ப நம்ம ஆரம்பிச்ச இடத்துக்கிட்டே நம்ம வந்தாச்சு. இந்த வயரை நம்ம 3 இன்ச் வரைக்கும் விட்டுட்டு நம்ம கட் பண்ணணும். முதல் கார்னர், ரெண்டாவது கார்னர், இது மூணாவது கார்னர், இது நாலாவது கார்னர். நாலு கார்னரும் நம்ம கரெக்டா திருப்பியாச்சு. இப்போ 3 இன்ச் வரைக்கும் விட்டுட்டு ரன்னிங் வயரை கட் பண்ணுங்க. இப்போ நம்ம கார்னர் திருப்பும் போது வயரை எப்படி கோர்த்து விட்டோமோ அதே மாதிரி இந்த வயரையும் நம்ம கோர்த்து விட்டுறணும். இப்போ அடுத்த வரி எப்படி பின்னுறது அப்படின்னு பார்ப்போம். அடுத்த வரிக்கு பச்சை வயரை இந்த மாதிரி உள்ள கோர்த்து விடணும். நமக்கு இந்த இடத்துல நமக்கு ரன்னிங் வயர் பச்சை வயரை நம்ம ரன்னிங் வயரா வச்சு நம்ம இந்த இடத்துல நம்ம பின்ன போறோம். இந்த வெள்ளை வயரை நம்ம விட்டுறலாம். இப்போ பச்சை வயர்ல நம்ம பின்றோம். முதல் ரவுண்ட் எப்படி பின்னணுமோ அதே மாதிரி தான் நம்ம இந்த இடத்துல நம்ம பின்றோம். இந்த வயரை இப்படி கோர்த்து விட்டுருங்க. இப்போ நம்ம கலர் எப்படி மாத்துறது அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். இப்போ அடுத்த 4 ரவுண்டு நம்ம கிரீன்ல பின்னணும். அப்புறம் நம்ம 2 ரவுண்டு ஒயிட்ல பின்னணும். திருப்பி 4 ரவுண்டு நம்ம கிரீன்ல பின்னணும். திருப்பி 2 ரவுண்டு நம்ம ஒயிட்ல பின்னணும். திருப்பி 4 ரவுண்டு நம்ம கிரீன்ல பின்றோம். திருப்பி 2 ரவுண்டு ஒயிட்ல பின்னி கடைசியா ஒரு ரவுண்டு கிரீன்ல பின்னி நம்ம இந்த கூடைய பின்னி முடிக்கிறோம். பின்னி முடிச்சுட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம பின்னி முடிச்சாச்சு. ஒரு ரவுண்டு கிரீன்ல நான் பின்னி முடிச்சிருக்கேன். இந்த அளவு வரைக்கும் பின்னி முடிச்சிட்டேன். எல்லா வயரையும் கோர்த்து விட்டு முடிச்சிட்டேன். இந்த 2 வரையும் எப்படி கோர்த்து விடுறது அப்படின்னு பார்ப்போம். முதல் வரியை விட்டுட்டு ரெண்டாவது வரியை விட்டுட்டு மூணாவது வரி, இதுதான் மூணாவது வரி. இந்த மூணாவது வரியில இருந்து அடுத்தடுத்த நாட்ல நம்ம கோர்த்துக்கிட்டே வரணும். நம்ம கார்னர் திருப்பும் போது எப்படி கோர்த்தோமோ அதே மாதிரி அடுத்தடுத்த நாட்ல நம்ம கோர்த்துக்கிட்டே வர போறோம். இந்த மாதிரி கோர்த்துடணும். எல்லா வயரும் எப்படி நான் கோர்த்து விட்டுருக்கேன்னு காமிக்கிறேன். அதே மாதிரி இந்த வயரையும் கோர்த்து விட்டுருங்க. வயரோட முழு நீளத்துக்கும் நீங்க கோர்த்து விட்டுட்டு எக்ஸஸா இருக்க வயரை கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ எல்லா வயரும் கோர்த்து விட்டாச்சு. கோர்த்து விட்டு முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம கூட பார்க்க இப்படிதான் இருக்கும். இதுதான் 1 ரோல் டபுள் பார்டர் கூடை. பிகினர்ஸ்க்காக ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த வீடியோ போட்டிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். இப்போ கார்னர் திருப்புறது எப்படின்னு பார்க்க போறோம். கார்னர் திருப்புறதுக்கு